அம்மா வீட்டுக்கு வந்திருந்தப்போ வாழைக்கருவோட நெத்திலியும் சென்னாக்குனி இந்த 3 கருவோடுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மண்ணெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருந்தது. சென்னாக்குனி எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொன்னாலும் கேட்கல. கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் செய்யின்னு சொன்னாங்க. போன முறை செஞ்சு நான் கீழே இருந்தால் கொட்டினேன். இந்த முறையாச்சும் எப்படியாவது நல்லா செய்யணும், ட்ரை பண்ணி பார்க்குறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு தான் வச்சுருக்கோம். புளிக்குழம்புனாலே எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட மாட்டார். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பாவக்காய் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு. கருவடும் செஞ்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து நைட் அரைச்ச புதினா துவையல் அப்படியே இருந்தது, புதினா சட்னி. அதனால் வந்து அதையும் தோசையும் சுட்டு காலையில் வந்து டிஃபனை முடிச்சாச்சு. இவர் 2 வேளை சாப்பிடாததுனால நைட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து செய்ய சொல்லியிருக்காரு. அவர் லேட்டாக தான் வந்தார். அத்தை நான் வந்ததும் எனக்கு இட்லி போட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க. என்ன ஒரு சந்தோஷம். எங்கள் வீட்டில் என் அம்மா எப்போவுமே நான் வேலை விட்டு வந்ததும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் எனக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்ததும் ரொம்ப ஹாப்பி. நாக்குக்கே உயிர் வந்த மாதிரி இருக்குது.